வணக்கம் நண்பர்களே, இது ஆரா அப்டேட்ஸ். நான் ராகவேந்திர ஆரா. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் உள்ளுக்குள்ளே ஒரு வியூகமும் வெளியே ஒரு பேட்டியும் அளித்து வருகிறார்கள். இந்த கட்சி அந்த கட்சி என்றல்ல, எல்லா கட்சியிலும் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது வேறு ஒரு தகவலை சொல்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள் அதற்கு மாறான அல்லது இன்னொரு வாசலையும் திறந்து வைப்பதற்கான அவர்கள் ஒரு வழிமுறைகளைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன நடக்கிறது என்றால், புத்தாண்டு பிறந்து ஜனவரி 2ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய முதல் நிகழ்ச்சியே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுடைய நடைப்பயண துவக்க விழா தான். திருச்சியில் நடைபெற்ற துவக்க விழாவில் காங்கிரஸ் கட்சி, அதாவது இங்க இருக்கிற கூட்டணியுடைய 2வது பெரிய கட்சி, திமுகவை அடுத்து இருக்கிற 2வது பெரிய கட்சியான காங்கிரஸ் அந்த பயண துவக்க விழாவிலே பங்கேற்கவில்லை. அதற்கு காரணம், அந்த அழைப்பிதழிலே விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் படம் இருந்தது. அதாவது இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமாக இருக்கக்கூடிய, அதாவது இலங்கை உள்நாட்டு போரில் பிரபாகரன் கொல்லப்பட்ட பிறகும் விடுதலை புலிகள் இன்னும் அந்த பட்டியலில் தான் இருக்கிறது. இந்த நிலையில் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துடைய தலைவர் படத்தை, எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தியை கொன்ற இயக்கத்தின் தலைவருடைய படம் எப்படி அந்த அழைப்பிதழில் இருக்கிறது? ஒரு முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய, ஒரு மாநில முதலமைச்சர், அரசமைப்பு சாசனத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மாநில முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விழாவிலே அந்த அழைப்பிதழில் எப்படி அந்த படம் இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியினர் ஒரு பக்கம் கேள்வி கேட்டு, அதிலே அந்த பயண துவக்க விழாவில் அவர்கள் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தனர். இதற்கு மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ ஒரு விளக்கம் சொன்னார். நான் ராகுல் காந்திகிட்டே பேசிட்டேன், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு என்று துரை வைகோ ஒரு விளக்கம் கொடுத்தார். அதே நேரம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வேறு சில சலசலப்புகளும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வெளியே அவர்கள் பேட்டி கொடுப்பதை பார்த்தால் ரொம்ப ஒன்றுமே இல்லாத மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு, நேற்று ஜனவரி 3ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் அவர் சத்தியமூர்த்தி பவனில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது, நாங்கள் திமுகவுடன் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், வேறு யாரையும் சந்திப்பது பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நாங்கள் திமுகவோடு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், திமுக எங்களுக்கு நம்பகமான தோழன் என்று சொல்கிறார். இன்னொரு பக்கம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் என்று அவர் சொல்கிறார். அதாவது சில மாதங்களுக்கு முன்பு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு அமைச்சர் துரைமுருகன் சொன்ன அதே துணியில் தான் நேற்று கிரீஷ் சோடங்கர் ஆட்சியில் பங்கு கொடுத்தா யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க என்று கேட்டிருக்கிறார். இந்த நிலையில், அதாவது ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமும் தொடர்ந்து அண்டர் டீலிங்ல பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இன்று வரைக்கும் உலவி கொண்டிருக்கிறது. இதற்கு இன்னொரு, அதாவது ஏற்கனவே ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவராக கருதப்படும் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் விஜயையே சந்தித்து பேசினார் என்பது இந்த கூட்டணிக்குள் மிகப்பெரிய பூதாகரமான ஒரு விஷயமாக வெடித்தது. இன்னொரு பக்கம், அதாவது 2025 ஆண்டு டிசம்பர் கடைசி வாரத்தில் இன்னொரு மிக முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஐஆர்எஸ், எக்ஸ்-ஐஆர்எஸ் அதிகாரி, அவர் விஜய்க்கு மிகவும் நெருக்கமானவர். அதாவது அவர் ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்த போதிலிருந்தே விஜயோட பழகி, அதற்கு பிறகு அவரோட அரசியலுக்கு வர வேண்டும் என்று திட்டமிட்டு, விஜயோடு அரசியல் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டுத்தான் தன்னுடைய ஐஆர்எஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். அவருக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என்ற பதவியை கொடுத்திருக்கிறார் விஜய். இப்போது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அருண்ராஜ் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே தீவிரமாக வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டார். அங்கேயே முகாமிட்டு ஓரிரு நாட்களுக்கு முன்பு முழு நிலவு நாளிலே அவர் போட்டியிட இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அந்த மலையை சுற்றி கிரிவலம் வந்தார். அவருடைய ஆதரவாளர்களோடு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாம் அவர் கூட வர கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மலையை சுற்றி கிரிவலம் வந்தார். அங்கே அன்னதானங்கள் நடத்தினார். அது மட்டுமல்ல, திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு ஒன்றிய அளவிலும் விளையாட்டுப் போட்டிகளை, குறிப்பாக கிரிக்கெட் போட்டிகளை நடத்தவும் அருண்ராஜ் ஆரம்பித்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் அருண்ராஜ் கடந்த டிசம்பர் இறுதி வாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரத்தை சந்தித்து பேசியிருக்கிறார். இருவரும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடப்பு அரசியல்
சூழல் பற்றி விவாதித்திருக்கிறார்கள். கார்த்தி சிதம்பரம், அருண்ராஜ் இந்த இருவருடைய சந்திப்பு இதுவரைக்கும் ஊடக வெளியில் பேசப்படவில்லை. அதே நேரம் காங்கிரஸ் வட்டாரங்களிலிருந்து, அதுவும் குறிப்பாக கார்த்தி சிதம்பரம் வட்டாரத்திலிருந்து தான் இந்த தகவல் நமக்கு வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், கார்த்தி சிதம்பரம் தனக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் நான் அருண்ராஜ் ஐஆர்எஸ் சந்திச்சு பேசினேன், அவர் ரொம்ப அறிவு கூர்மையான ஒரு மனுஷர், இப்படிப்பட்டவர்கள்லாம் அரசியல் இருக்கணும். ஒரு பக்கம் விஜய் கட்சியை எல்லாரும் தற்கூரி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளாகிற அந்த கட்சியிலே ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் போன்ற புத்திசாலிகள்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அரசியலில் ஒரு நிலைமைக்கு வரணும் என்று தன்னுடைய விருப்பத்தை கார்த்தி சிதம்பரம் தனக்கு நெருக்கமானவர்களிடம் சொல்லியிருக்கிறார். எப்போது அருண்ராஜ் ஐஆர்எஸை சந்தித்த பிறகு இந்த ஒரு கருத்தை கார்த்தி சிதம்பரம் தனக்கு நெருக்கமான வட்டாரங்களிலே கூறியிருக்கிறார். அந்த வகையில் நமக்கு இந்த தகவல் வந்ததும் நாம் இது குறித்து தமிழக வெற்றிக் கழகம் சைட்லையும் இதை பற்றி கேட்டோம். அவர்கள் அப்படி ஒரு சந்திப்பு நடந்ததை நாங்கள் மறுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்திப்பு நடந்திருக்கு. இருவரும் 2 மணி நேரம் பேசியிருக்கிறார்கள். கார்த்தி சிதம்பரம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய தேவை உங்களுக்கு ரொம்ப இருக்கு என்று அவர் சொல்லியிருக்கிறார். அருண்ராஜ் அதற்கான என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் என்பது பற்றியெல்லாம் அவரும் இவரிடம் விளக்கியிருக்கிறார். இதனுடைய அடுத்த கட்டமாக கார்த்தி சிதம்பரம், காங்கிரஸ் எம்பியான கார்த்தி சிதம்பரம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்திக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது எல்லாமே எல்லா பிரச்சனையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்களோட கேமரா வெளிச்சத்துக்கு இடையில் யாரும் சந்திக்க மாட்டார்கள். ஒவ்வொரு சந்திப்பும் மிகவும் ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தேர்தலுக்கு இன்னும் 2.5-3 மாதங்கள் இருக்கின்றன. 1996ஆம் ஆண்டு தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் திரு ஜி.கே. மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியே உருவாக்கினார். அப்படிப்பட்ட நிலையில் அரசியலில் 24 மணி நேரம் என்பது ஒரு யுகம் என்று சொல்வார்கள். அதனால இந்த உள்ளுக்குள்ள, அதாவது காங்கிரஸ் புள்ளிகள் வெளியில் நாங்கள் திமுகவோடு ஒன்றாகத்தான் இருக்கிறோம், அவர்களோடு தான் கூட்டணி, எங்களுடைய தேசிய தலைமை திமுகவோடு நம்பகமான தோழன் என்றெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் விஜய் பிரவீன் சக்கரவர்த்தி, அருண்ராஜ், கார்த்தி சிதம்பரம் இது போன்ற சந்திப்புகள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதால் இதை இந்த பிரச்சனைக்கு இன்னும் ஒரு முடிவு வரவில்லை என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே நேரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், பல்வேறு தலைமை கழக நிர்வாகிகள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் காங்கிரஸ் வேண்டாம், அவங்களுக்கு ஏற்கனவே 25 கொடுத்தோம், இப்போ கூட்டணியில் இருந்தால் கூட இன்னும் 5-10 அவங்க அதிகமாக தான் கேட்பாங்க, 30 என்று வைத்துக் கொண்டால் கூட, ஏன் 35 என்று வைத்துக் கொண்டால் கூட, காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் அந்த 30-35 இடங்களும் நமக்கு மிச்சம். தேசிய முற்போக்கு திராவிட கழகமோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அணியோ அல்லது டிடிவி தினகரனோ வந்தால் கூட நாம் அவர்களை அகாமடேட் செய்வதற்கு இந்த காங்கிரஸ் கட்சியுடைய இடங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முதலமைச்சரிடம் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள், ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போயிட்டு அப்சர்வ் பண்ணி அவங்க ரிப்போர்ட் அறிவாலயத்துக்கு அனுப்புகிறாங்க. அதனால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி இந்த பார்வையாளருமே காங்கிரஸ் கூட்டணி வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ளே அருண்ராஜ், கார்த்தி சிதம்பரம் சந்திப்பு நடக்கிறது. அடுத்து கார்த்தி சிதம்பரம் விஜயை சந்திக்கவும் ஏற்பாடு நடக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் காங்கிரஸ் டபுள் கேம் ஆடுகிறது என்று ஒரு குற்றச்சாட்டு திமுக மத்தியில் நிலவுகிறது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாமையா இருக்கும், அருண்ராஜ் கார்த்தி சிதம்பரத்தை சந்தித்து 2 மணி நேரம் பேசியது முதலமைச்சருக்கு தெரியாதா, அவர் முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் முடிவெடுப்பார் என்று திமுக வட்டாரத்தை சொல்கிறார்கள். இந்த நிலையில் கார்த்தி சிதம்பரம் இப்ப லேட்டஸ்டா கொடுத்த அந்த பேட்டியில கூட தேசிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை வகிக்கிறது, மாநில அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது, திமுகவோடு எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது, விஜய் கட்சி இன்னும் ஒரு ரசிகர் மன்ற அளவில் தான் இருக்கு, அவங்க இன்னும் கட்டமைப்பை பலப்படுத்தணும் என்று கார்த்தி சிதம்பரம் பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நகைப்பாகத்தான் இருந்தது. ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே சந்திப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் வெளியே இப்படி பேட்டிகளும் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த அரசியல் நிலவரமாக இப்போது இருக்கிறது. அடுத்தடுத்த கூட்டணி நிலவரங்கள் பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களிலே நாம் பார்ப்போம். நன்றி.